அப்படின்றதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்க பாருங்க, திமுக அதிமுக இதை தவிர இதுவரைக்கும் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்தது கிடையாது. முதல் முறையாக இந்த தேர்தல் முற்றிலும் ஒரு வித்தியாசமான தேர்தல். கேப்டன் தலைமையிலே 6 கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து 3வது அணி என்று சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதல் அணி என்று வெற்றி பெற்று ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு மிகப்பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அணி நமது தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி என்றால் என் வார்த்தை மிக இல்லை. நிச்சயமாக திமுக நல்ல ஆட்சி பண்ணல, வேற என்ன செய்யறது? ஏடிஎம்கே ஓட்டு போட்டோம். ஏடிஎம்கே இந்த 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல, வேற வழியில திமுக ஓட்டு போட்டோம். இதெல்லாம் 50 வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். இதெல்லாம் பார்த்தோம். அதுக்குதான் உங்க தலைவர், உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் என்ன பண்ணார்? துணிந்து தன்னுடைய முடிவு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எது நல்லதோ அந்த முடிவை தைரியமாக எடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றியே தீர வேண்டும். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையாக ஒரு ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாற்றியே தீருவோம் என்ற உறுதியோடு ஒரு புனித போரை இன்னைக்கு எடுத்து களத்தில் இறங்கி 6 கட்சி தலைவர்களும் போராடுறாங்க. அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், முத்தரசன் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள், இன்னைக்கு அந்த கூட்டணியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க நமது கூட்டணி ஆட்சி அமைஞ்சு சட்டசபையில கேப்டன் தலைமையில் கூட்டணி மந்திரி சபை என்கின்றதை உறுதியாக இந்த முறை நாம உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். இங்க சின்ன எதுக்கு கேப்டன் நிறுத்தி இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ராம்நாடு மாவட்டத்துல தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஜின்னாவை விட ஒரு பெட்டர் வேட்பாளர் மக்களுக்கு இந்த தொகுதிக்கு சேவை செய்ய நல்லபடியா இந்த தொகுதியை முன்னேற்றணும் நீ அப்படின்னு கேப்டனே சொல்லி இந்த முறை அவர்களு உங்களுக்கு நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்காங்க. இதே ராம்நாட்ல, இதே ராமநாதபுரத்தில், ராமேஸ்வரத்தில் என்ன நடந்தது? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு அன்று உலகமே அன்றைக்கு ராமேஸ்வரத்தை பார்த்துச்சு. அத்தனை பேரும் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து அனைத்து மாநில முதல்வர்கள்ல இருந்து அதே போல தமிழகத்துல எல்லாம் யாருன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் நின்று அவருடைய இறுதி சடங்குல பங்கேற்று தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தின ஒரே நமது கேப்டன் அவர்கள் டாக்டர் ஏபி அப்துல் கலாம் என்றால் ராமநாதபுரத்தின் பெருமை அடையாளம் அவர், ராமேஸ்வரத்தின் அடையாளம் அவர், இஸ்லாமிய சகோதரர்களின் பெருமைக்குரிய அடையாளம் அவர். காலத்துக்கும் ஒரு சிறந்த மனிதராக, நல்லவராக, சிறந்த ஜனாதிபதியாக இந்த நாட்டுக்காக வாழ்ந்தவர். அதனாலதான் கேப்டன் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி அவரும் நானும் வீட்டுல பாக்குறோம். டிவியில ஒரு காலேஜ் நிகழ்ச்சியில போறாரு, மைக்ல பேசிக்கிட்டே இருக்காரு, மயங்கி விழுந்துட்டாருன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவர் உயிர் பிரிந்ததுன்னு கேள்விப்பட்டவுடனே உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், வீட்லயே கண்ணீர் விட்டு நாங்க 2 பேரும் அன்னைக்கு அழுதோம். இவ்வளோ நல்ல மனிதரை நம்ம தமிழ்நாடு இழந்துருச்சு. அன்னைக்கு அவருடைய PA மிஸ்டர் பொன்ராஜ் அப்படின்னு இருந்தார். அவரு கேப்டனுக்கு நல்ல நண்பர். உடனடியா அவர்கிட்ட இருந்து தகவல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், ஐசியூல இருக்காரு, எப்படி காப்பாத்திடலாம் கேப்டன், ஒண்ணு இல்ல கேப்டன் நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அங்கிருந்து. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உயிர் பிரிஞ்சது அப்படின்னு வந்த பொழுது அந்த அதிர்ச்சி செய்தியை எங்களால நிச்சயம் கேட்கவே முடியல. அந்த அளவு ஒரு பாதிச்ச ஒரு விஷயம். அதனாலதான் அவருடைய பூத உடல் ராமேஸ்வரம் வந்தவுடனே உடனடியாக கிளம்பி அனைவரும் கழக தொண்டர்களோட 2 நாட்கள் ராமேஸ்வரத்திலேயே தங்கி இருந்து
அவருடைய இறுதி சடங்குல பங்கேற்று கடைசி வரைக்கும் அவருக்கு கூட நின்றவர் நமது கேப்டன் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கும் அவங்க குடும்பம் கேப்டன் கூட பேசுறாங்க. அவங்க பேரை இன்னைக்கும் கேப்டன் பேசுற அந்த நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம் கேப்டன் என்று அவங்க வீட்டுல அவங்க எல்லாரும் பேசுறாங்க. ராமேஸ்வரம் போனா அவங்க வீட்டுக்கு நாங்க போகாம வர்றது இது நிஜம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, கேப்டனுக்கு மேக்கப் போட்டு சினிமா முன்னாடி தான் நடிக்க தெரியும், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியும். மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாரு, பக்கத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்து முதல்வர்களும் வந்தாங்களே. ஜெயலலிதா வந்தாங்களா அன்னைக்கு? ஹெலிகாப்டருக்கு நாங்களாவது கார்ல வரோம், எவ்வளவு தூரம். ஜெயலலிதாக்கு என்ன, அன்னைக்கு கொடநாடு போறாங்க, அதே பிளைட் அதே ஹெலிகாப்டர்ல ராமேஸ்வரம் பக்கம் திருப்பி இருந்தா அவர் பெரியவருடைய இறுதி அஞ்சலியில பங்கேற்று இருந்தா எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும் தமிழ்நாட்டுக்கு. வந்தாங்களா அன்னைக்கு? அவங்க தமிழகத்தின் அவமானம் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு செய்தது தமிழகத்திற்கே அவமானத்தை அவங்க அன்னைக்கு இழைச்சாங்க. மிகவும் தவறான ஒரு விஷயம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர்றார். ஏன் வர்றார்? அத்தனை வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல மனிதருடைய இறுதி சடங்குல பங்கேற்கணும். அதே இந்த மாநிலத்துல முதல்வரா இருக்கிற ஜெயலலிதா வந்தாங்களா? கலைஞர் வந்தாரா? ரெண்டு பேருமே வரலையே. மத்த இடத்துக்கெல்லாம் போறீங்கல்ல, ஏன் வரல? சிந்திச்சு பார்க்கணும். ஸ்டாலின் மட்டும் வந்தாரு, கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு கிளம்பிட்டார். ஆனா அங்கேயே தங்கியிருந்து இறுதி வரை அவருக்காக செய்த ஒரே தலைவர் நமது கேப்டன். ஏன் இதை சொல்றேன்னா, மனித நேயம் தான் என்னைக்குமே வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக இருக்கும் என்பதில் கேப்டனுக்கு அதிகமான நம்பிக்கை. ஒரு நல்ல விஷயத்துல கூட நாம கலந்துக்க காட்டி பரவாயில்ல, ஆனால் ஒரு மனிதனுடைய இறுதி சடங்குல நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சவங்கள தான் போய் பங்கேற்கணும் என்பதில் என்றைக்குமே உறுதியாக இருக்கக்கூடியவர் நமது தலைவர். அதனால சொல்ற, நிச்சயமாக இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய இந்த பகுதியில் இதை நான் சொல்லி ஆகணும். அதே போல எங்க பையன் சண்முக பாண்டியன் முதல்ல என்ன தெரியுமா பேரு? ஷவுகத் அலி தான். முஸ்லிம் பேர் தான் வச்சார் கேப்டன். ஏன்னா முதல் பையன் பேரு கேப்டன் பிரபாகர் ரிலீஸ் அப்ப பிறந்தாரு விஜய பிரபாகர். இரண்டாவது பையனும் முஸ்லிம் நண்பர்கள் அதிகமா இருந்ததுனால ஷவுகத் அலின்னு தான் வச்சார். ஆனா பாஸ்போர்ட்ல பிரச்சனை வரும், அப்புறம் உங்களோட அவர் டிராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னதான் அப்புறம் சண்முக பாண்டியன் அவர் பேரே மாறிச்சு. இன்னைக்கும் நம்ம வீட்டுக்கு நீங்க எல்லாம் வர்றப்ப வரணும். எல்லா சாமியோட சேர்த்து இஸ்லாமியர்களுடைய அந்த குரான் இன்னைக்கும் நம்ம சாமி ரூம்ல இருக்கும். அதே போல கிறிஸ்துவர்களுடைய ஜீசஸ் போட்டோவும் இருக்கும், இந்து சாமிகள் போட்டோவும் நம்ம வீட்டுல இருக்கும், என்னைக்குமே உண்டு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைவர். நாம் அனைவரும் ஒருவே இனம், ஒரே குலம், அனைவரும் சகோதர சகோதரிகளாக சண்டை சச்சரவு இல்லாம தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக கொண்டு செல்லணும் என்பதில் என்னைக்குமே நம்ம கேப்டன் உறுதியா இருக்கார். அதனாலதான் உங்ககிட்ட சொல்வார், நம்ம இருக்கிறவங்க இவ்வளவு பேரு, நம்ம மூச்சு காத்துல ஏதாவது ஜாதி மதம் இருக்கா அப்படின்னு சொல்லுவார். என்னைக்குமே கேப்டன் சொல்லுவார். அதனாலதான் மனித நேயம் தான் என்னைக்கும் வெல்லும். அதனால நல்ல தலைவரை மக்கள் முதல்வராக ஆக்க வேண்டிய பொறுப்பு தமிழக மக்களாகிய உங்களுடைய கடமை. ஒரு 500 ரூபாய் ஓட்டுக்கு காசு கொடுத்து தமிழ்நாடு மக்களை பூரா இன்னைக்கு அடிமையாக்கிக்கிட்டு இருக்காங்க அதிமுக திமுக. மீண்டும் நான் அதை வன்மையா சொல்றேன். வெறும் ஒரு 500 ரூபாய் ஒரு ஓட்டு, 5 பேர் இருந்தா 2500 ரூபாய் சத்தியம் வாங்கிட்டு கொடுக்கணும், இலவசத்தை கொடுக்கிறோம் கொடுக்கணும். போதுமா உங்களுக்கு எல்லாம்? 500 ரூபாய். அந்த 500 ரூபாய்க்கு பிறகு நீங்க இழப்பது பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் என்பதை மறந்துறாரு. இங்க எல்லாம் நல்ல ரோடு வசதி இருக்கா? உங்களுக்கு நல்ல ரேஷன் கடை இருக்கா? தரமான பொருட்கள் ரேஷன்ல தராங்களா? படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? 24 மணி நேரம் குடி தண்ணீர் இங்க கிடைக்குதா? எதுவுமே கிடையாது. விவசாயம் இங்க நல்லா இருக்கா? மும்முனை மின்சாரம் இங்க இருக்கா? ஆனா தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருக்கா? அது மட்டும்தான் இருக்கு. வேற ஒன்னும் நம்ம பார்க்கல. இந்த இவங்க 2 பேர் ஆட்சியில, கலைஞர் ஆட்சியிலும் ஜெயலலிதா ஆட்சியிலையும் வேற ஒரு சாதனையும் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க. வெறும் டாஸ்மாக் தான். ராம்நாடு இன்னும் சூப்பர் இல்ல? 420 டாஸ்மாக்கா?
டாஸ்மாக் புள்ளி விவரத்தோட பக்காவா வச்சிருக்காரு. டாஸ்மாக் இருக்குதான் இங்க. அது மாதிரி 420 ஸ்கூல் இங்க இருக்கு, 420 கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இங்க இருக்கு, எல்லா கிராமத்துக்கும் பஸ் வசதி இருக்கு, இங்க எல்லா ஊர் சாலைகளும் சிறப்பா இருக்கு, இங்க படித்த படிக்காத மாணவர்கள் வேலை செய்ய 400 இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். நானும் முதுகுளத்தூர்ல தான் வந்தேன் இங்க. சரி, ஏதாவது 2 பக்கம் ஏதாவது கண்ணு கேட்கல, தூரம் பார்த்தா வெறும் கருவேல மரம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழ்வாங்க? அப்ப இங்க இருக்கிற மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு? ராமநாதபுரம்னாலே ஒதுக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது வறட்சி மாவட்டம். யார் செஞ்சது இதை வறட்சி மாவட்டமாக? செய்தவர்கள் அதிமுக. திமுக. எந்த மாநிலமுமே வறட்சி மாநிலம் இங்கு கிடையாது. கேப்டன் கூட நான் போகாத வெளிநாடு இல்ல. அமெரிக்கால இருக்கு ஒரு ஊரு, இப்படி நீங்க சொன்னீங்களே வறட்சி மாநிலம் ஒதுக்கி இருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வருமானத்தை உருவாக்கி கொடுப்பது அந்த நகரம் தான். சோ என்ன இங்க வேணும்னா நல்ல நிர்வாக திறமை இருக்கக்கூடிய, நேர்மையான, லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட நல்ல தலைவர்களை இன்னும் நம்ம தமிழ்நாடு பார்க்கல. அதனாலதான் நீங்க எல்லாம் சொல்றீங்க இது வறட்சின்னு. அந்த வறட்சியை எழுச்சியாக மாற்ற வேண்டியது நமது கேப்டனுடைய கடமை. அதற்கு நீங்கள் அனைவரும் துணை புரிய வேண்டும் என்பதை இங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். உறுதியாக நம்மளால மாற்ற முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. இது வறட்சி மாநிலம் இல்லை, தமிழ்நாட்டின் நம்பர் 1 மாநிலம் என்பதை மாற்றுவது நமது ஒரு சவாலாகவே இதை எடுத்துள்ளது. இங்கு மீனவர்கள் அதிகமா இருக்கீங்க. மீனவர்களுக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதை முதல் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார்? இலங்கைக்கு கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார்? கலைஞரும் காங்கிரசும் தான். தமிழீழ படுகொலைக்கு காரணம் யார்? கலைஞரும் காங்கிரசும் தான். சரி, ஜெயலலிதா வந்தாங்களே, ஏதாவது மாற்றம் கொண்டு மீட்டு கொடுத்தாங்களே கச்சத்தீவை? தினந்தோறும் உட்கார்ந்துகிட்டு கடிதம் எழுதுறது யாருக்கு? பிரைம் மினிஸ்டருக்கு. தினந்தோறும் கடிதம். என்ன கடிதம் எழுதுவாங்க? அப்படி ஒண்ணுமே புரியலையே. எப்ப கடிதம். மீனவர்களை புடிச்சிட்டா ஒரு கடிதம், போட்டை புடிச்சிட்டா ஒரு கடிதம், எல்லாத்துக்கும் ஒரு கடிதம். வீட்டுல உட்காந்து அதுவும் அவங்க எழுதுறது இல்ல, யாரோ எழுதுன சைன் பண்றாங்க. டிவியில பாருங்க, அப்படியே எழுதுற மாதிரியே ஒரு போட்டோ போடுவாங்க. என்னதான் கடிதம் எழுதி 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 இந்த 5 வருஷத்துல ஏதாவது தீர்வு, இங்க ஏதாவது நிரந்தர தீர்வு கிடைச்சதா? எல்லாமே போலி அரசியல். போலியாக மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த 2 தலைவர்களையுமே தமிழகத்தை விட்டு அகற்றக்கூடிய நேரம் இந்த 2016 தான் என்பது யார்? உங்களுக்காக தான் இந்த கூட்டணி. தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்கு முன்னேற்றுவதற்கு தான் இந்த கூட்டணி. நல்லபடியாக சிந்திங்க. கேப்டன் நினைச்சிருந்தா எந்த கட்சி கூட வேணாலும் இன்னைக்கு கூட்டணி போயிருக்கலாம். தன்னுடைய சுயநலத்தை பெருசா எடுத்திருந்தா. அப்படி தன் சுயநலத்தை பெருசா எடுத்தாரா கேப்டன்? கிடையவே கிடையாது. தன் தொண்டர்களுடைய ஆசை என்னவோ, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்னவோ, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கு நல்லது எதுவோ என்பதை சிந்திச்சு தைரியமாக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு நல்ல தலைவர்கள் சேர்ந்து 6 பேரும் இன்னைக்கு ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கார். அண்ணன் வைகோ அவர்கள், சகோதரர் திருமாவளவன் அவர்கள், ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள், முத்தரசன் அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லாருமே அரசு பதவியில் இருந்தாங்க. கேப்டன் எம்எல்ஏவா இருந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதே போல ஜி.கே. வாசன் எடுத்துக்கங்க, கப்பல் துறையில கேபினெட் மினிஸ்டரா இருந்தார். அண்ணன் வைகோவை எடுத்துக்கங்க, 3 வாட்டி எம்பியா இருந்தார் டெல்லியில. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கங்க, எம்பி ஆகி டெல்லிக்கு போயிருக்கார். சோ யாருமே தன்னுடைய அரசாங்க பதவியை துஷ்பிரயோகம் பண்ணல. யார் மேலேயும் லஞ்ச வழக்கோ ஊழல் வழக்கோ இல்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தங்களுடைய காசை தான் மக்களுக்கு கொடுத்திருக்காங்களே ஒழிய மக்கள் காசுல எந்த தலைவரும் கை வைக்கல. ஏன் இதை சொல்றேன்னா, கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் முதல்வர் ஆகக்கூடிய திறமை இருக்கா, தகுதி இருக்கா அப்படின்னு கொடுத்தீங்க. மக்கள் காசை திருடுறவங்களுக்கே மக்களை ஆளக்கூடிய தகுதி இருக்குன்னா, தான் சொந்தமா சம்பாதிச்ச காசை மக்களுக்கே கொடுத்து வாழ்ந்தவர் நமது கேப்டன். இந்த ஒரு தகுதி போதாதா கேப்டன் நாட்டின் சிறந்த முதல்வராக இருப்பதற்கு? இங்க தண்ணி கஷ்டம் அதிகமா இருக்கு.
என்னால பார்க்க முடியல. உறுதியா உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன், நம்ம வெற்றி பெற்று நமது ஆட்சி வந்தவுடனே தமிழகத்துல இருக்கிற அத்தனை நதிகளையும் நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இணைக்க போகிறோம். இந்தியா முழுக்க வருதோ வரலையோ நமக்கு கவலை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நதி, ஏரி, குளம், குட்டை தூர்வாரப்படும். எல்லா கண்மா குளம் எல்லாம் தூர்வாரப்பட்டு நமக்கு கிடைக்கிற மழை நீரை சரியாக சேமிச்சு வச்சு கோடை காலம் வர்றப்ப கர்நாடகாவையோ கேரளாவையோ நம்ம கையேண்டாம நம்மளுடைய தண்ணியே நம்ம மக்களுக்கு, விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் குடி தண்ணீருக்கும் கிடைக்க செய்யும் வண்ணம் உறுதியாக நதிகளை இணைப்போம். வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். பெண்களுக்கு 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. அதே போல வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருமா. கல்யாணம் பண்ண முடியல இன்னைக்கு பொம்பளை பசங்களுக்கு. அதனாலதான் கேப்டன் இன்னைக்கு செல்லம்மாள் பாரதி திருமண உதவி திட்டம் என்று ஒன்று அறிவிச்சிருக்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் கவர்மெண்ட் மூலியமாக இலவச திருமணம். இல்லை என்றால் 3 லட்சம் ரூபாய் நீங்க பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். வட்டியே இல்லாமல் லோன், திருமண உதவி தொகை நீங்க வாங்கிட்டு திருமணம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ரீபே பண்ணலாம். அதே போல படிக்கிறீங்க, அதுக்காக லோன் வாங்குறீங்க, லோன் ரீபே பண்ண முடியல. அதனால அந்த கம்மி வட்டியில எஜுகேஷன் லோன் உங்க எல்லாருக்கும் தரப்படும். வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அதே போல நதிகள் இணைப்பு, மீனவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்ற எல்லா வாக்குறுதிகளும் இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். கேப்டன் டிவில நீங்க பாருங்க என்னென்ன தேர்தல் அறிக்கை கேப்டன் கொடுத்திருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க பார்த்தா மதிய உணவு தான் இப்ப எம்ஜிஆர் போட்டார். ஆனா நம்ம கருப்பு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோடனே காலை உணவும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக தரப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க முக்கிய பிரச்சனையாக மீனவர்களை பழங்குடி இனத்தோட சேர்க்கணும் அப்படின்னு மீனவர்கள் கேட்கிறாங்க. உரிய முறையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இலங்கையில படகுகளையும் மீனவர்களையும் மீட்டெடுத்து உரிய பாதுகாப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துவோம். மீன்வள ஆராய்ச்சி மையம் வேண்டும் என்று நீண்ட நெடிய கோரிக்கை இருக்கு. உறுதியாக இங்க இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலும் பெண்களுக்கு கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி, அதோட கூட இந்த மாவட்டத்திற்கு மீன் ஆராய்ச்சிக்காக நிலையம் உறுதியாக அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அதே போல இப்ப நான் கீழக்கரையில பேசிட்டு தான் இங்க வரேன். எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு நீங்க போங்க, இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் தான் கேப்டனுக்கு அதிகம். எந்த ஊரு நீங்கன்னா கீழக்கரையில இருந்து இங்க செட்டில் ஆயிட்டோம் கேப்டன் பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய அடையாளம் கீழக்கரை, மல்டி மில்லியனர்ஸ் வாழக்கூடிய பகுதி. அதனால எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கீழக்கரை சாய்வு தான் இருப்பாங்க. அது போல ஒரு சிறந்த அடையாளம். அதனால சொல்றேன், உறுதியாக உங்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்துவோம். வெளிநாடுல வாழ்ற நம்ம தமிழ் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை ஏற்படுத்த தனி இலாக்காவே நமது கேப்டன் அவர்கள் அமைக்க போகிறார். உறுதியாக மாற்று கருத்தே இல்லை இதுல. ஏன்னா நாங்க போயிருக்கோம் குவைத்து, துபாய், ரியாத், எல்லா மலேசியா. நம்ம ஆளுங்கெல்லாம் போய் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கோம். இது உண்மை. சகாப்தம் படம் பார்த்தீங்களா? அதனோட அந்த பேஸே அதுதான். வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறவங்க எப்படி அங்க போய் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகுறாங்கன்றதுதான் கதை கரு. அதனால ஒரு தனி இலாக்காவை அமைச்சு தமிழ்நாடு மக்கள் வெளிநாட்டில் வாழ்றவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் முழு பாதுகாப்பை நமது கேப்டன் ஆட்சியில் நாம் உருவாக்குவோம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதே போல தொழிற்சாலைகள் நிச்சயமா உங்களுக்கு இங்க அமைச்சு தரப்படும். வேலை வாய்ப்பு தான் இங்க முக்கியம். இவங்க கொடுக்கிற இலவசமோ ஓட்டுக்கு 500 இங்க யாருக்குமே தேவை. இன்னைக்கு நல்ல வேலை உங்க கையில இருந்தா அதை விட நல்ல குவாலிட்டியான மிக்சி ஃபேன், கிரைண்டர், டிவி நீங்களே வாங்கி இவங்க கொடுக்கறது எதுக்கு? யார் வீட்லயாவது மிக்சி ஃபேன், கிரைண்டர் ஓடுதா இன்னைக்கு? எல்லாம் எங்க இருக்குது? காயிலாங்கடை. காயிலாங்கடைக்கு பைசா அவ்வளவுதான். இதுல நம்ம மக்களுடைய காசு எவ்வளவு தெரியுமா வேஸ்ட்? 3000 கோடி நம்ம மக்களுடைய காசு வேஸ்ட், வரி பணம். அதுக்கு பதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கி இருக்கலாம்ல, இல்லையா? அதன் மூலம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை தந்திருக்கலாம்ல, இலவசமா கல்வி கொடுத்திருக்கலாம்ல, இலவசமா மருத்துவம் கொடுத்திருக்கலாம்ல. இதெல்லாம் தானே நம்ம மக்கள் கேட்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு இங்க நடந்துச்சா? நான் இன்னைக்கு கிராமமா போயிட்டு வரேன். இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். ரோடாவா இருக்கு, எல்லாமே பஞ்சர் போட்ட ரோடு.
தூக்கி தூக்கி அடிச்சு 2 நாள் ஃபீவர் எனக்கு. அந்த அளவு பேட் ரோட்ஸ், ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு. இந்த 5 வருஷம் இதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி ஒரு நிர்வாகமும் இங்க இல்ல. தயவு செஞ்சு உங்களை பார்த்து கேட்டேன், இந்த ஆட்சி மாறன். இந்த 2 விஷ செடிகளை தமிழகத்தை விட்டு அகற்றுவதற்கு நாம அனைவருமே ஒன்று சேரணும். இப்போதும் எவ்வளவு வாட்டி அவங்களுக்கே ஓட்டு போட போறீங்க? 5 வாட்டி கலைஞரை முதல்வர் ஆக்குனீங்க, ஜெயலலிதாவை 3 வாட்டி முதல்வர் ஆக்குனீங்க. ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட், ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு? ஒண்ணுமே இல்லையா? டாஸ்மாக் கடைகளை திறந்ததோட சரி, வேற எந்த டெவலப்மெண்ட்டுமே இங்க இல்லை. அதனால சொல்ற, போதும் இவங்களுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது. 2 பேருக்கு வயசாயிடுச்சு. அந்த அம்மா போய் கோடநாடுல ஓய்வு எடுக்கிட்ட, உடம்பு சரியில்லை. 2 ஸ்டெப்பு கூட அந்த அம்மாவால நடக்க முடியல. பாத்தீங்களா டிவில? ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி எக்ஸ்கலேட்டர்ல ஏறாங்க ஸ்டேஜுக்கு, 2 ஸ்டெப் அப்படியே சேர்ல உட்காந்துரும். ஃபுல்லா ஹெல்த் இல்லை. அதனால கலைஞருக்கு 93 வயசாச்சு. 2 பேரும் வயசாயிடுச்சு, ஓய்வுக்கு போகட்டும். இனி வரும் காலம் கேப்டன் தலைமையில் இளைஞர்களுக்கான காலம், புதியவர்களுக்கான காலம். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு புதிய சரித்திரத்தை உருவாக்குவதற்கான காலம். நல்லபடியாக சிந்திச்சு, இந்த வாய்ப்பு உங்களுக்காக கிடைக்கிறது, உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை உங்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி தான் கேப்டன் செய்ய போறார். முடியாது முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. யாரு? ஏடிஎம்கே டிஎம்கே. முடியாது என்பது முட்டாளின் வார்த்தை, முடியும் என்பதுதான் நமது கேப்டனுடைய வார்த்தை. நிச்சயமா நாம செய்ய போறோம். ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்துல நிச்சயமா கேப்டன் ஜேசிபி மம்முட்டியோட ரோட்ல இறங்கிடுவார். உறுதி. வேட்டிய மடிச்சு கட்டி இறங்குவார். ஒவ்வொரு மாவட்டமா வருவார், ஒவ்வொரு இடமா வருவார், மக்களை சந்திப்பார். எங்கெங்க என்ன பிரச்சனைன்னு அவரே இறங்குவார். மாற்று கருத்தை மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய முதல்வரை இந்த வாட்டி நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கணுமா வேணாமா? மழை வெள்ளம் வந்த போது எந்த தலைவர் வந்து மக்களை சந்திச்சாங்க? ஒரு அம்மா அப்படியே ஹெலிகாப்டர்ல போயிடுச்சு, இன்னொருத்தர் பூட்ஸ் கால் போட்டு இப்படி வந்துட்டு போயிட்டாரு. கலைஞர் வரவே இல்லை. ஆனா வேட்டிய மடிச்சு கட்டி சேத்துல இறங்கி எல்லா மாவட்டத்திற்கு வந்த ஒரே தலைவர் நமது கேப்டன். மக்கள் பிரச்சனையை தன் பிரச்சனையா நடக்கக்கூடிய தலைவர். சிட்டில குப்பை அப்படி இருந்துச்சு, பாத்தீங்களா டிவில? கேப்டனும் நானும் எல்லாம் போய் அள்ளணும். குப்பைனா குப்பை, அப்படி ஒரு குப்பை. நாங்க அள்ள ஆரம்பிச்சப்பறம் தான் வெளி மாநிலத்துல வெளி ஊர்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க துப்புரவு பணியாளர்கள். அப்புறம் ஒரே வாரத்துல அள்ளி முடிச்சாங்க. கேப்டனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக களத்துல இறங்குவார். மாற்று கருத்தே இல்லை. உறுதியாக நம்ம கேப்டன் செய்வார். அதே போல இன்னைக்கு கடல்ல பார்த்தா கடல் அட்டைன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காரு. யாரு? மிஸ்டர் டிஆர் பாலு. ஏன் சொல்லுங்க தடை விதிச்சிருக்காரு? மொத்தமா அள்ளி அவர் வீட்டுக்கே மொத்தமா கொண்டு போயிருந்தீங்க, வேற யாருக்கும் போயிடக்கூடாது. வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன், கேப்டன் வந்து நமது இயற்கை வளங்களை மக்களுக்கானதுதான் மாற்றுவாரே தவிர சுயநலத்துக்கு என்னைக்கு மாற்ற மாட்டார். அதுக்கான தடையை நீக்கி உங்கள் பயன்பாட்டுக்கு உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். மீனவர்களுக்கு உற்ற துணையாக, நண்பர்களாக உறுதியாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? இன்னும் நான் 2 இடத்துக்கு போனோம், சரியா? அதனால நல்லா திங்க் பண்ணுங்க. ஓட்டு போறதுக்கு முன்னாடி யோசிங்க, தப்பே இல்லை. நல்லபடியா சிந்திச்சு, இது மிகப்பெரிய சான்ஸ் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. யோசிச்சு இந்த 2 கட்சி நம்மளுக்கு வேண்டாம். 50 வருஷமா 2 பேரும் ஒண்ணும் பண்ணல. 5 வருஷம் கேப்டனுக்கு கொடுத்துதான் பார்ப்போமே என்று நம்பி நீங்க எல்லாரும் ஓட்டுங்க. 50 வருஷமா அவங்க 2 பேரும் செய்யாதத 5 வருஷத்தால நம்மளால செய்ய முடியும். ஏன்னா கேப்டன் கூட இருப்பவர்கள் யார்? ஒட்டுமொத்த இளைஞர்கள், படிக்காத மாணவிகள், தாய்க்குலங்கள், புதிய வாக்காளர்கள். இன்னைக்கு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா எல்லா இளைஞர்களும் கேப்டனுக்கு தான் சப்போர்ட். இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, புதிய வாக்காளர்களே, உங்களுக்கான வரலாறு உருவாக போகும் வருடம் இது. போதும் வயசானவங்களுக்கு ஓட்டு போட்டது. வாயில வெத்தலையா போட்டு வெத்தலைன்னு வயசு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். இன்னைக்கு 1 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. நீங்க தான் வருகிற தமிழகத்தின் வரலாறு, வரப்போகும் தமிழகத்தின் எதிர்காலம் நீங்கள் தான். வரப்போகும் தமிழகத்தை வரலாற்றை புரட்டி போட போறவர்கள் நீங்க தான்.
அதனால எல்லாம் போய் ஓட்டு போடுங்க. மே 19ஆம் தேதி ரிசல்ட். இந்தியாவையே தமிழ்நாட்டை பார்த்து திரும்ப வைக்கணும். அப்பா 50 இயர்ஸ் ஹிஸ்டரி முடிச்சாரு கேப்டனும் அவங்க கூட்டணி. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஜனாதிபதியில இருந்து எல்லார் போன் காலம் அலர்வண்டி. சரியா? அந்த வெற்றி யாருடைய வெற்றி? உங்க ஒவ்வொருவருடைய வெற்றி. கேப்டன் எடுத்துக்கொண்ட இந்த புனித போர்ல ஒவ்வொருவருடைய ஓட்டும் நிச்சயமா வரலாற்று நாயகர்களாக அதில் நீங்கள் அடையாளம் காண்பிக்கப்படுவீர்கள். அந்த வரலாற்றில் இடம் பிடிக்க போறீங்க. அதனால நல்லா சிந்திச்சு மாற்றி கேப்டனுக்கும் நம்ம கூட்டணிக்கும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மறந்துடாதீங்க, சின்ன முரசு முரசு முரசு. நல்ல வேட்பாளர், இளைஞர், நல்ல சுறுசுறுப்பா பணியாற்றி இந்த தொகுதியை முன்னேற்றுவார். பல வருஷம் இங்க வாழ்ந்தவர், மக்கள் பிரச்சனையை தெரிஞ்சவர். அவருக்கு வாய்ப்பை தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். கடைசியா ஒரே கொஸ்டின், 5 வருஷம் ஆட்சியே பண்ணாத அதிமுக உங்களுக்கு ஆட்சிக்கு வரணுமா? ஊழல் கட்சியான திமுக காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுமா? கேப்டன் ஆட்சி வேண்டுமா? கேப்டன் ஆட்சி இளைஞர்களுடைய ஆட்சி, புதிய வரலாற்றினுடைய ஆட்சி. அன்னைக்கு என்ன கேட்டார் வேடல, நான் கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமான்னு கேட்டார். எல்லாரும் கிங். நீங்க இன்னைக்கு வந்துட்டாரு கிங்குக்கு. நான் கிங்குனா நீங்க எல்லாருமே கிங்கு தான். நம்ம கேப்டன் ஒவ்வொருவரையுமே கிங் ஆக்குவார், ஒவ்வொருவரையுமே முதலாளி ஆக்குவார், ஒவ்வொருவரையுமே இந்த நாட்டின் தலையெழுத்த மாற்ற போகும் எழுச்சி நாயர்களாக நம்ம கேப்டன் உருவாக்குவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாற்றத்தை கொண்டாங்க, தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய வெற்றி 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 பெற்று நமது சின்ன அவர்களை முரசு சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல